வணக்கம். டெக்னிக் கைட்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம மைக்ரோசாஃப்ட் 365 ப்ராடக்ட் நேம் சேஞ்சஸை பற்றி ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப நாளாகவே எனக்கும் ஒரு யோசனை இருந்துச்சு, இதை பற்றி ஒரு செப்பரேட் டாபிக் எடுக்கணும் அப்படின்ட்டு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நானே வந்து ப்ராக்டிக்கலாக வந்து மைக்ரோசாஃப்டில் நிறைய ஒர்க் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு நான் ஒரு ப்ராடக்டோட நேமை போட்டு ஒரு போர்ட்டில் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக. ஸோ அதுவே நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த நேம் சேஞ்ச் ஆயிருக்கு அண்ட் எனக்கு இது பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. எப்படா வந்து என்ன இன்னைக்கு நம்ம ஒரு நேம் பார்க்குறோம், நாளைக்கு இது வேற ஒரு நேமில் இருக்குது. ஸோ இதே நீங்கள் நாளை பின்ன வந்து ஒரு கிளைண்ட் சைடில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னும்போது நீங்கள் வந்து அப் டு டேட் இருக்கணும். அப் டு டேட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கரெக்டாக போய் சேரும் இல்லையா? ஸோ இதில் ஒரு நிறைய கேள்விகள் இருக்குது. எதுக்கு வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் தொடர்ந்து இந்த ப்ராடக்ட் நேம்ஸையும் அதோட சர்வீசஸையும் ரீநேம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணங்கள். ஒன்று வந்து மேபி அவங்களோட பேக் எண்டில் ஏதாவது இந்த டெவலப்பர் சைடில் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் நேம் சேஞ்சஸோட இருக்கணும், இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு பர்பஸ் ரீசன்ஸ் இருக்கும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது ஒரு கன்சிஸ்டன்ட் பிராண்ட். அதாவது ஒரு அஷ்யூர் அப்படின்னா அஷ்யூர் ரிலேட்டட் நேமிங் கன்வென்ஷன், இல்லை ஒரு 365 சர்வீசஸ், ஒரு ப்ரோ ப்ளஸ் பேக்கேஜ் ரிலேட்டட் சர்வீசஸ், அப்ளிகேஷன் ரிலேட்டட்னா அதுக்கு தனியாக. அப்படி இல்லையா எல்லாத்தையுமே வந்து கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் சர்வீஸ் ஆஃபரிங்காக கொடுக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் 365னு தனியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்டியூன் தனியாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ அது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணிட்டாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் 365 அப்படின்னு அதை வந்து ஒரு கம்ப்ளீட் என்டர்பிரைஸ் சூட் மாதிரி கொண்டு வந்து அதில் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி தராங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் பேக் எண்டில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆன் அ டே டு டே பேசிஸ். அண்ட் இதுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ரிலீஸும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு செக்யூரிட்டி அப்டேட் எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ரிலீஸ் டேட் இருக்கும், ஒரு ஃபிக்ஸ் டேட் இருக்கும். ஓகே, இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இந்த டேட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் இருக்குது, லான்ச் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய ப்ராடக்ட் லான்ச்சஸ், ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு மிஷின் லேர்னிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு அஷ்யூரில் ஒரு செக்யூரிட்டி ரிலேட்டட் லான்ச்சஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய லான்ச்சஸ்க்கு தான் வந்து அவங்க வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து இந்த லான்ச்சஸ் எல்லாம் பண்ணுறாங்க. பட் ஒரு ப்ராடக்ட் சேஞ்சஸ் நம்ம வந்து எவ்ரிடே யூஸ் பண்ணுற மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன்ஸையும் ப்ராடக்ட்ஸையும் அதில் இருக்கிற சர்வீசஸையும் ரீநேம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எதுவும் ஸ்பெசிஃபிக் அப்டேட்ஸோ எதுவுமே நமக்கு தர்றதில்லை. ஸோ இதனால வந்து நம்ம வந்து ஒரு அப் டு டேட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிறது இல்லை. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்குறோம், கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணும்போது அது வேற ஒரு நேமில் இருக்குது. ஸோ அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்காகவே நான் என்ன பண்ணேன், ஓகே நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் நேம், அதாவது என்னென்ன ஓல்டு ப்ராடக்ட்ஸ் மைக்ரோசாஃப்ட்டில் நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்டை என்னென்ன நேமில் யூஸ் பண்ணோம், அது இப்போ என்னென்ன நேமில் இருக்குது அப்படின்றத ஒரு குயிக் கிளான்ஸ் கொடுக்கலாம். ஸோ தட் நீங்கள் பார்க்குற உங்களுக்கும் வந்து தெரிய வரும், ஓகே இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த நேமா, ஃபைன், இதுக்கு முன்னாடி இது இந்த நேமில் இருந்துச்சு, இப்போ இந்த நேமில் இருக்குது. ஸோ அந்த ஒரு கிளாரிட்டி நமக்கும் இருக்கும். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராகவோ இல்லை நீங்கள் வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் ரிலேட்டட் ஒரு அக்கௌண்ட் மேனேஜராக கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கே இந்த இன்ஃபர்மேஷன் அப் டு டேட் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா? சரி, ஓகே, வாங்க நம்ம டாபிக் உள்ள போவோம். என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன நேமில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்டில் வந்து அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி. ஸோ இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு டாபிக். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஆன் ப்ரெமிஸ் ஆக்டிவ் டைரக்டரி இருந்தது, பட் கிளவுடில் வந்து இப்போ அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னு மாற்றிட்டாங்க. இந்த அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு ப்ராடக்ட் நேம் கொடுத்துட்டாங்க, விச் இஸ் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி. ஸோ இதை ஒரு ஐடென்டிஃபிகேஷனும் சொல்லலாம், இல்லை என்ட்ரா ஐடி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஷ்யூர் ஐடி டொமைன் சர்வீசஸ். ஸோ அஷ்யூர் ஐடியிலேயே வந்து இந்த டொமைன் ரிலேட்டட் சர்வீசஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா டொமைன் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அஷ்யூர் ஐடி எக்ஸ்டர்னல் ஐடென்டிட்டி. ஸோ அஷ்யூர் ஐடியில் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் கனெக்ஷன்ஸ் ஒரு கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த எக்ஸ்டர்னல் ஐடென்டிட்டிஸ் அப்படின்ற அந்த பர்டிகுலர் டேபன் ஆர் அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து இப்போ மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா எக்ஸ்டர்னல் ஐடி அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிட்டாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அஷ்யூர் ஐடி ஐடென்டிட்டி கவர்னன்ஸ். ஸோ ஐடென்டிட்டி கவர்னன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஐடென்டிட்டியை வந்து நம்ம வந்து எப்படி கவர்ன் பண்ணுறது, அதாவது இருக்கிற க்ரெடென்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எப்படி கவர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த ஐடென்டிட்டி கவர்னன்ஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இப்போ மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி கவர்னன்ஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஷ்யூர் ஐடி ஐடென்டிட்டி ப்ரொடெக்ஷன். ஐடென்டிட்டி ப்ரொடெக்ஷன்ன்றது கவர்னன்ஸ் அப்படின்றது கம்ப்ளீட்டாக மேனேஜ் பண்ணுறது. ஸோ ப்ரொடெக்ஷன் போது அதுக்கு என்னென்ன ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைன்இன் லாக்ஸாக இருக்கட்டும், ஒரு ரிஸ்கி சைன்இன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ அது வந்து அஷ்யூர் ஐடி ஐடென்டிட்டி ப்ரொடெக்ஷன் அப்படின்னு ஒரு டேப் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ அதை வந்து மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அஷ்யூர் ஐடி பெர்மிஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த பெர்மிஷன்ஸ் அஷ்யூர் ஐடியில் இருக்கிற பெர்மிஷன்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா பெர்மிஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ ஓவர்வியூவாக பார்த்தீங்கன்னா இந்த அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னு இருக்கிறது கம்ப்ளீட்டாகவே வந்து இப்போ மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நீங்கள் வந்து இனிமேல் அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னு சொன்னீங்கன்னா
இல்ல அந்த Azure Active Directory அப்படின்னு சொல்லி போய் போர்ட்டல்ல ட்ரை பண்ணீங்கனாலே உங்களுக்கு வராது. ஏன்னா இப்ப எல்லாமே வந்து Azure Active Directoryக்கு பதிலா Microsoft Entra ID அப்படின்னு சொல்லி ப்ராடக்ட் நேமை மாத்திட்டாங்க. பட் அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே சேம் தான். ஸோ நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி ஒரு Azure Active Directoryனா அது என்ன பண்ணும்? அந்த ஃபங்க்ஷனாலிட்டி அப்படியே தான் இருக்கு. பட் அதோட நேமை மட்டும் கம்ப்ளீட்டா மாத்திருக்காங்க. ஸோ நீங்களும் கொஞ்சம் அப் டு டேட் ஆயிக்குங்க. ஓகே. ஸோ இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து போர்ட்டல் போகிறீங்க. ஸோ போர்ட்டல் போனீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்து portal.office.com அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா ஆர் portal.azure.com அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த அஷ்யூர் போர்ட்டல் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அஷ்யூர் போர்ட்டல் பேஜில் போயிட்டு இங்கே பாருங்க. ஸோ அந்த இதில் வந்து மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடின்னு இருக்கும். ஸோ என்ட்ரா ஐடி அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதுலேயே நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னு இருந்துச்சு. இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் சில ஃபைன் டியூனிங் ஆஃப் நேம் சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கனாலே இப்போ உங்களுக்கு தெரியும் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா கனெக்ட். ஸோ அஷ்யூர் ஐடி இஸ் நவ் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி அப்படின்னு போர்ட்டலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதையும் வந்து ஒரு குவிக் கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் 365. ஸோ இப்போ அஷ்யூர் ஐடியில் மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் ஐடிக்கு பதிலாக மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி அப்படின்னு மாற்றிட்டாங்க. இதே தான் வந்து இப்போ மைக்ரோசாஃப்ட் 365 மைக்ரோசாஃப்ட் 365லையும் பார்த்தீங்கன்னாலும் ப்ராடக்ட் சேஞ்சஸ் நடந்திருக்கு, நேம் சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் 365 கம்ப்ளைன்ஸை வந்து மைக்ரோசாஃப்ட் பர்வியூ கம்ப்ளைன்ஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் இன்ஃபர்மேஷன் கவர்னன்ஸ், ஒரு இன்ஃபர்மேஷனை கம்ப்ளீட்டாக மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த போர்ட்டல் வந்து மைக்ரோசாஃப்ட் பர்வியூ டேட்டா லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு டேட்டாவை மேனேஜ் பண்ணுற மாதிரி மைக்ரோசாஃப்ட் பர்வியூ டேட்டா லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு மாற்றிருக்காங்க. அப்புறம் ஆஃபீஸ் 365 டேட்டா லாஸ் ப்ரிவென்ஷன். ஸோ அதை வந்து மைக்ரோசாஃப்ட் பர்வியூ டிஎல்பி ஆர் டேட்டா லாஸ் ப்ரிவென்ஷன். ஸோ டிஎல்பின்றது நான் ஒரு ஷார்ட் ஃபார்மாக போட்டிருக்கேன். பட் மைக்ரோசாஃப்ட் பர்வியூ டேட்டா லாஸ் ப்ரிவென்ஷன் அப்படின்றது தான் அந்த ஃபுல் ப்ராடக்ட் நேம். ஸோ இதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே சேம் தான். நீங்கள் வந்து கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். ஓகே அப்போ பர்வியூனா அது என்ன பண்ணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் வேணாம். நீங்கள் அந்த 365 கம்ப்ளைன்ஸ் போர்ட்டலில் என்னென்ன நடந்துச்சோ அதே தான் இதுலேயும் நடக்குது. ஒன்லி திங் இஸ் ப்ராடக்ட் நேம் சேஞ்சஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் 365 இ டிஸ்கவரி. ஸோ இதை வந்து மைக்ரோசாஃப்ட் பர்வியூ இ டிஸ்கவரி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் இன்ஃபர்மேஷன் ப்ரொடெக்ஷன், அதை வந்து மைக்ரோசாஃப்ட் பர்வியூ இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து யாமர் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கனைசேஷனில் யாமர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ யாமரை வந்து இப்போ வந்து விவா இன்சைட்ஸ் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் விவா இன்சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஸோ நீங்களே வந்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இப்போ நாளை பின்ன யாமர்ன்றதுல யாராவது விவா அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸோ நீங்கள் ஓகே யாமரை தான் வந்து இப்போ ப்ராடக்ட் நேம் மாற்றிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ நேம் சேஞ்ச், அவ்வளோதான். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகிட்டு அதுக்கு என்னவோ அதை நீங்கள் பார்க்கணும். ஓகே. ஸோ மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த போர்ட்டலையும் வந்து சில டைம் இந்த நியூ ப்ராடக்ட் நேம்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதையும் வந்து ஒரு கவனமாக நீங்கள் பார்க்கணும். ஸோ இப்போ வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் பர்வியூ போர்ட்டல் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் போயிட்டு compliance.microsoft.com அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஸோ நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாக எனக்கு அந்த பேஜ் போகுது. இல்லைனா உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ complaint.microsoft.com அப்படின்னு போனீங்கன்னா ஸோ மேலேயே பாருங்கள் மைக்ரோசாஃப்ட் பர்வியூ அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் 365 கம்ப்ளைன்ஸ் அப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இது மைக்ரோசாஃப்ட் பர்வியூ அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஸோ நான் முன்னாடியே வந்து அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரிக்கு மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடின்னு சொன்னேன். இப்போ வந்து இந்த மாதிரி கம்ப்ளைன்ஸ் ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து மைக்ரோசாஃப்ட் பர்வியூ அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ பர்வியூ இஸ் த கீவேர்ட். சரிங்களா? அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபைன். ஸோ அடுத்தது நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் 365 ப்ரோ ப்ளஸ். ஸோ ஆஃபீஸ் 365 ப்ரோ ப்ளஸ் வந்து நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ மைக்ரோசாஃப்ட் 365 அப்படின்னு சொல்லி ஒரு எலாபரேட்டட் சூட் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதே தான் இதுவும். ஸோ ஆஃபீஸ் 365 ப்ரோ ப்ளஸ் அப்படின்னாலே இது வந்து மைக்ரோசாஃப்ட் 365 அப்ளிகேஷன்ஸ் ஆர் ஆப்ஸ் ஃபார் என்டர்பிரைஸ், விச் மீன்ஸ் ஒரு கம்ப்ளீட் என்டர்பிரைஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஆஃபீஸ் 365 ப்ரோ ப்ளஸில் போனீங்கனாலும் அதே தான் இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ப்ரோ ப்ளஸ் பேக்கேஜ் ரிலீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அவுட்லுக், ஓவா, பவர் பாயிண்ட், வேர்டு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அதே தான் இதுவும், பட் நேமிங் கன்வென்ஷன் சொன்ன மாதிரி மைக்ரோசாஃப்ட் 365 ஆப்ஸ் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஸோ சிமிலர்லி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் 365 பிஸ்னஸ் பிஸ்னஸ். ஸோ ஆஃபீஸ் 365 பிஸ்னஸ் அப்படின்றது வந்து மைக்ரோசாஃப்ட் 365 ஆப்ஸ் ஃபார் பிஸ்னஸ் அப்படின்னு மாற்றிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஃப்ளோ. ஸோ மைக்ரோசாஃப்ட் ஃப்ளோவை வந்து இப்போ பவர் ஆட்டோமேஷன் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஸோ
ஃப்ளோன்றது நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ சிமிலர் ஆட்டோமேஷன் டைப் தான். ரொம்ப சிம்பிள் ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ளோவை தான் வந்து இப்போ பவர் ஆட்டோமேஷன் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா SCCM. ஸோ SCCM கண்டிப்பாக தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி SCCM டூல்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கவங்க SCCM பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த SCCM பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் தான். ஓகேங்களா? ஸோ அதை வந்து இப்போ மைக்ரோசாஃப்ட் எண்ட் பாயிண்ட் கான்ஃபிகரேஷன் மேனேஜர் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. ஸோ ஸோ இந்த நேமிங் கன்வென்ஷன்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும். பட் அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த அப் டு டேட் இந்த ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம அப்கிரேட் பண்ணி வச்சுக்கணும். வேறு வழி இல்லை. ஏன்னா மைக்ரோசாஃப்ட் அப்படி தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய அந்த ப்ராடக்ட் நேம் சேஞ்சஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம அந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அப் டு டேட் இருந்து தான் ஆகணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Azure Sentinel. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து Azure Sentinel சொல்லியிருந்தாங்க, விச் மீன்ஸ் வெறும் Azure ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ வந்து இதை கம்ப்ளீட்டாகவே வந்து மைக்ரோசாஃப்ட் Sentinel அப்படின்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா Azure Security Center ஆர் Azure Defender Center அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து இப்போ மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் ஃபார் கிளவுட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. விச் மீன்ஸ் அந்த கிளவுட் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன கிளவுட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்துக்குமே வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் வந்து ஒரு ஆன்டிவைரஸாக சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத தான் வந்து மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் ஃபார் கிளவுட் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு போர்ட்டல் போகிறீங்க. போர்ட்டல் போயிட்டு ஓகே. ஸோ போர்ட்டலில் போயிட்டு இப்போ நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் portal.azure.com அப்படின்னு போனீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த என்டையர் சர்ச் டேப் ஓப்பன் ஆகும். சர்ச் டேப்பில் வந்து நீங்கள் மைக்ரோசாஃப்ட், சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மைக்ரோசாஃப்ட் சென்டினல் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே இங்கே பாருங்கள் எல்லாமே மைக்ரோசாஃப்ட் சென்டினல்னு மாறிடுச்சு. இங்கே என்ட்ரா ஐடிஸ் இருக்குது. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ப்ரிவிலேஜ் ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட். ஸோ எல்லாமே வந்து இப்போ நான் சொன்ன அந்த நியூ நேமிங் கன்வென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட்டாகவே மாற்றிட்டாங்க. ஸோ அதை தான் வந்து இங்கேயும் காட்டுறாங்க. ஸோ நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த மைக்ரோசாஃப்ட் சென்டினலாக இருக்கட்டும், இல்லை டிஃபெண்டர் ஃபார் கிளவுட் ஆப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அதோட ரீசன்ட் நேமிங் கன்வென்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸை இந்த சர்ச் டேப்பில் பார்க்கலாம். ஓகே. ஸோ அவ்வளோதான் மக்களே. ஜஸ்ட் இது வந்து ஒரு குயிக் வீடியோவாக தான் உங்களுக்கு போட்டேன். ஏன்னா இது ஒரு பெரிய டெக்னிக்கல் டாபிக் இல்லை. ஆனாலும் நானே பர்சனலாக ரொம்ப இந்த ப்ராடக்ட் நேம் சேஞ்சஸில் நானுமே அப் டு டேட் இல்லாத தொட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அண்ட் இதே இஷ்யூஸ் தான் என்னோட கொலீக்ஸ்க்கும் இருந்தது. சரி, ஓகே, அதை தான் ஒரு வீடியோவாக போடலாம். ஸோ தட் எல்லாருக்குமே இந்த அவேர்னஸ் இருக்கட்டும். ஏன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து இந்த ப்ராடக்ட் நேம் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம அப் டு டேட் இருக்கணும். ஸோ அதனால இந்த ஒரு ப்ராடக்ட் நேம் சேஞ்சஸ் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ போட்டேன். ஸோ மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.